ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரீயூனியன் போகிறோம். 2017 கடைசியாக எல்லாரையும் பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் பனையூர்லாம் தாண்டி ஒரு ரெசார்ட் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அங்கே தான் இப்போ நம்ம போய் நம்ம ரீயூனியனை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ட்ரிப்பில் எவ்வளோலாம் செலவாகுது, அண்டு ரெசார்ட்டுக்கு எவ்வளோ, அங்கே ஃபுட் சார்ஜஸ்லாம் எவ்வளோ, அண்டு நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இவன் தான் பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இவன் தான். சரி வாங்க, இந்தமாதிரி நிறைய ஃபன் வந்து அங்கே இருக்கோம், வாங்க பார்க்கலாம். ட்ரிப் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த வண்டலூர் ஜூ கிட்ட வந்தோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக். ஆகஸ்ட் 15 லீவ் டே, டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சி வந்தோம். பட் பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம டிராஃபிக். வண்டலூர் ஜூ மட்டும் இல்லை, அதை தாண்டி அந்த மாடம்பாக்கம் ரேஞ்சுக்கு போகும்போதெல்லாம் கூட செம்ம டிராஃபிக் தான். டிராஃபிக்லாம் தாண்டி ஒரு இடத்துல டீ குடிக்க நிப்பாட்டணும். இந்த வண்டியில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உண்டாய் வர்னா செமையாக இருக்குது. 4 பேர் நல்லா லக்ஸூரியாக கம்ஃபர்ட்டாக போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நாங்கள் பைக்கில் தான் ஃபஸ்ட்டு போகிறதா இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஃப்ரெண்டோட அண்ணனும் வரதுனால அவர் காரம் எடுத்துகிட்டு வந்துட்டார். நிஜமாலே தேங்க்ஸ்ண்ணா. பைக்கில் இந்த டிராஃபிக்கில் வெயிலில் வந்து தான் மண்டை காஞ்சிருக்கணும். தேங்க்ஸ்ண்ணா. கோவளம் ரூட் வந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா டோலும் வந்தாச்சு. டோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஃபாஸ்டேக் இருந்தால் 60, இல்லைனா 120. ஸோ நீங்கள் வந்து வரதா இருந்தால் ஃபாஸ்டேக்கை ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுங்க. டோலெல்லாம் தாண்டி அப்படியே அந்த ஈசிஆர் ரூட்டுக்கு வந்து அந்த பீச் வியூவில் அப்படியே பார்த்துக்கிட்டு ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபுல் வைவில் போயிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டும் வந்துச்சு. இதுதான் நம்மளோட ரெசார்ட். மெயின் ரோட்லேருந்து நம்ம வில்லாக்குள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கும் போல், அவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸு. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லா. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இதுதான் நம்ம வில்லா. நான் வந்து பீச் சைடில் இருக்குன்னு பார்த்தேன், பட் ஆப்போசிட் சைடில் இருந்துருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் தான். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வில்லா நல்லாவே இருந்துச்சு. ஸ்பேஷியஸாக ஆள் 3 பெட்ரூம். 3 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட அட்டாச்சு தான். அப்புறம் டிவி, வாஷிங் மிஷினு, டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜு, இப்படி என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது. பட் நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரு ஃபேமிலியாக வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வில்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம். எல்லா பெட்ரூமே பார்த்தீங்கன்னா ஏசி அட்டாச்சு தான். ஏன் ஈவன் ஆல் கூட ஏசி அட்டாச்சு தான். கீழே வியூ பாயிண்ட்டு, செல்ஃபி பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம். நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம், அதனால் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வராங்க. அவங்க சென்னையில் இருந்தாலும் சீக்கிரமாக வர போகிறதில்ல. எப்படியோ ஒரு மணி நேரம் கழித்து ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டானுங்க. இவனுங்க தான். ரெசார்ட்டோட ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் கேம் பார்த்தீங்கன்னா கேரம், அது இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்னூக்கர்ஸும் இருக்குது. வெளியில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்படியே மேலே போனீங்கன்னா நமக்கு ஜிம்மு கூட இருக்குது.
A few hours later. ரியல் ஃபன்னே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து போகும்போது யாருமே இல்லைன்னு நினச்சோம். ஆனால் ஈவினிங் ஆக ஆக பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம், வில்லாவே ஃபுல் ஆயிடுச்சு. மொத்த கூட்டமே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் தான் இருந்துச்சு. முன்ன பின்ன தெரியாதவங்க கூட வைப் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. The next day. அச்சாயா ஓகே கைஸ், இது டஃப் வந்து ரெசார்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து விளையாடலாம். ஆனால் வந்து நிறைய ரெசார்ட் இருக்கிறதுனால நம்ம எப்போ வந்து விளையாடுறோமோ அதை வந்து முன்னாடியே புக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ரெசார்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் கொடுப்பாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கதே 1 hour, அதை வந்து வீடியோ எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்போ ஃபோனை வச்சிட்டோம். ஸோ அதான் சரி சும்மா இப்போ உங்களுக்கு காமிக்கலான்னே இங்கே வந்திருக்கோம். ஆனால் உண்மையாலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுலேயே பெஸ்ட்டு ஃபன்னாக இருந்தது வந்து ஸ்விம்மிங் பூலை விட இது டர்ஃப் விளையாடுறது தான் சொல்லலாம். நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு மேட்சை போட்டு போங்க, சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சிச்சு. நேற்று ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலு டர்ஃபு அப்படி இப்படின்னு செம்ம என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு. எங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரல. பாரதிகண்ணன், எழிலரசு, தினேஷ், பிரவீன் 4 பேர் மட்டும் வரல. அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறோம். பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் வந்து எல்லாமே சூப்பராக முடிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் பெங்களூர் போயிடுவாங்க, அவன் வந்து நாகர்கோவில் போயிடுவான், இங்க நியூசிலாந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் எப்ப எல்லாருமே இப்படி ஒன்னா சேர்ந்து பாக்குறதுனே தெரியல. கண்டிப்பா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருந்தா டக்குன்னு ஒரு ரீயூனியன் போட்டுருங்க. உண்மையாலே வேற லெவல் பண்ணாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். இவங்க பெங்களூர் போகிறாங்க, அதனால் ஏர்லி மார்னிங் சீக்கிரமே கிளம்பிடுறாங்க, டிராஃபிக்கில் மாட்டிக்க வேணான்னு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி எப்போ பார்க்க போகிறோமோ. ஓகே, இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாயிடுச்சுன்னா மொத்தமாக 9455 ரூபா ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 8 பேர் 1050 ரூபா போட்டு என்னமோ ஷேர் பண்ணிக்கணும். ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். அண்ட் சாப்பாடுக்கு எவ்வளோ ஆயிடுச்சுன்னா இவங்க பார்த்ததில் அதெல்லாம் எதுவுமே கணக்கு வச்சுக்கல, வீடியோ எடுக்கவும் தோணல. சாப்பாடுக்கு ஒரு ஆளுக்கு 600 ரூபான்னு நீங்களே கணக்கு போட்டு முடிச்சுக்கோங்க.